கர்மா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடியேனுக்கு ஒரு உடம்பு சூழ்நிலை இல்லாமல் இருந்தது. 40 நாள் ஜெபம் தடைப்பட்டுருமோன்னு நினைச்சேன். ஆனால் கர்த்தர் பலவிதத்திலும் தொடர்ந்து சபைக்கு கொண்டு வந்து தேவனை ஆராதிக்கவும், தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை நன்றி துதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் என்னை வந்து விசாரித்தீர்கள், அதற்காக என் தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். விசாரித்த எல்லாருக்கும் நன்றியை நான் செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலிருந்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். பிள்ளைகளுக்கு எல்லாம் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. 10th +1 +2 பிள்ளைகளுக்கெல்லாம் மீதி இருக்கிற பிள்ளைகள் எக்ஸாம் வரப்போகுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்தில் நம்ம பிள்ளைகளுக்காக குறிப்பாக 10th +1 +2 பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு விசேஷ ப்ரேயர் வந்து நம்ம சபையில் நம்ம வைத்திருந்தோம். அப்போது கொஸ்டின் பேப்பர் அவுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் அவங்களுக்கு வந்து செய்தி எடுத்தேன். அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு சந்தோஷம். காரணம் என்னென்னா, வரப்போகிற கொஸ்டின் என்ன கேட்க போகிறான்னு தெரிஞ்சாலுமே எல்லாருக்கும் என்ன வந்துடும், ஒரு சந்தோஷம் வந்துடும். வரப்போகிற கொஸ்டின் எனக்கு தெரியும், நான் கரெக்டாக போய் என்ன பண்ணுவேன், எக்ஸாமில் எழுதிடுவேன், நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நான் யோசிச்சேன், பரலோகத்தில் ஆண்டவர் என்ன கொஸ்டின் கேட்க போகிறார்? நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா, தேவ ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னு சொன்னால் கர்த்தர் என்ன கொஸ்டின் கேட்க போகிறார்? ஆண்டவர் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் அவுட் பண்ணுவேன், ஆண்டவரை நாங்களாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. அல்லேலூயா. ஆண்டவர் கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டார். அல்லேலூயா. யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க, தேவ ராஜ்யத்துக்குள்ளே போவாங்க, யாரெல்லாம் போக மாட்டாங்க? ஆண்டவர் பரலோக கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே அவுட் பண்ணி வச்சிட்டாரு. ஆனால் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் அவுட்டுங்கிற தலைப்பில் பரலோக ராஜ்யத்துக்கு யாரெல்லாம் போவாங்க, யாரெல்லாம் போக மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், தியானம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன கொஸ்டின் பேப்பர் கேட்க போகிறான்னு தெரிஞ்சால் நம்ம சரி பண்ணிக்கலாம் நம்மள. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்? ஆமென். தேவ ராஜ்யத்துக்கு யாரெல்லாம் வரணும்? தேவ ராஜ்யத்தில் நான்லாம் பங்கெடுக்கிறோம். ஆமாம். சரி, ஆண்டவர் வந்து கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டார். அந்த கொஸ்டின் பேப்பர் என்ன கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், வேதத்தில் நம்ம சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை உங்கள் தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்வோம். மார்க் 1:15. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. அப்போ காலம் நிறைவேறிற்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம், தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அறிவித்திருக்கிறார். வெளியில் இருக்கிற புறஜாதி மக்களுக்கு அதை உவமைகளாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மார்க் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மார்க் 4:11, அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் யாருக்கு தெரியும் அப்படின்னா, இயேசுவோடு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா, இயேசுவோடு கூட இல்லாமல் வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு அது தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பல பிரசங்கங்களை செய்திருக்கிறார், பல உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். மலையின் மேலே கொடுத்திருக்கிறார், ஆலயத்தில் கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் போட்டில் கொடுத்திருக்கிறார். பல இடங்களிலே அவர் தன்னுடைய உபதேசத்தை, பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ எல்லா ஜனங்களுக்கும் எப்படி உபதேசத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, உவமைகளாக கர்த்தர் சொன்னார். ஆனால் அந்த உவமையினுடைய ரகசியத்தை யாருக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், கற்றுக் கொடுத்தார்.
இப்ப தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப தேவ ராஜ்யத்துல முதல்ல யாரெல்லாம் போக மாட்டாங்க, நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். யாரெல்லாம் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை அந்த லிஸ்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க மனம் திரும்புவீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப நல்லா கவனிக்கணும். இந்த குணங்கள் இருக்கிறவங்க எல்லாம், இந்த செயல் செய்கிறவங்கலாம் நிச்சயமா தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாதுங்க, வர முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்கு இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்ய போறோம், மனம் திரும்பணும். ஏன்னா நம்ம எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணணும், போகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கொஸ்டின் பேப்பர் ஆண்டவர் அவுட் பண்ணுற இதெல்லாம் இருந்தா இவங்கெல்லாம் எங்க வர மாட்டாங்க, தேவ ராஜ்யத்துக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? அல்லேலூயா. யார் போக மாட்டாங்க? அநியாயக்காரர்கள் போக மாட்டாங்க. யார் போக மாட்டாங்க? அநியாயக்காரர்கள் போக மாட்டாங்க. தொடர்ந்து வாசிக்கிற வசனத்தை. வஞ்சிக்கப்படாதிருங்கள், வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க எல்லாம் எங்க வரமாட்டாங்க, தேவ ராஜ்யத்துக்குள்ள வரமாட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்ம இப்படிப்பட்ட காரியங்களில ஏதாவது ஒன்றிலே சிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், எனக்கு இதுல இருந்து விடுதலை தாங்க, நான் தேவ ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ இது மட்டும் இல்லை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 5:5-6. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிலும், பொருளாசைக்காரனாகிலும் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அப்போ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க எல்லாம் எங்க வர முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில வர முடியாது. அதை தொடர்ந்து வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளில் இப்படிப்பட்டவை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொறாமை இருந்தா கூட நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க வாசிக்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஏதாவது இருக்குமானால் நீங்கள் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். ஏன்னா நம்ம ஆலயத்துக்கு வர்றது, ஆராதிப்பது, இவ்வளவு செய்யறதெல்லாம் எதுக்குன்னா தேவ ராஜ்யத்துக்குள்ள போனோம், அதுதான் நம்ம கான்செப்ட். அப்போ இதெல்லாம் இருந்தால் எங்க வர முடியாதுங்க, தேவ ராஜ்யத்துல நம்ம வர முடியாது. தொடர்ந்து வாசிப்போம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 13:13 களியாட்டுகள், வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை, இருளிலே நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடந்து கொள்வோம். அப்போ இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க எங்க வர முடியாதுங்க, தேவ ராஜ்யத்துக்குள்ளே, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது. தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை கூட வாசிப்போமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்தியர்
5:19-20. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவைகள் யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவர்கள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பது இல்லை. இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஒரு இடத்துல 19 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. இதுல இல்லாத காரியம் இன்னொருத்தர் சொல்லப்படுகிறது. மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 27 காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம எங்க போக முடியாதுங்க? பரலோக ராஜ்யத்துக்கு, தேவ ராஜ்யத்தை நம்ம என்ன செய்ய முடியாதுங்க? சுதந்தரிக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இப்படிப்பட்ட சுபாவங்கள், இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ள இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் மனம் திரும்ப எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. எனக்கு ஒரு சில காரியங்கள்லேருந்து என்னால் விடுபட முடியல, நான் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், தேவ ராஜ்யத்துக்கு வரணும். இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததுன்னு சொன்னா ஆண்டவரே இன்னைக்கு என்னை புதுசா மாத்துங்க அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நம்ம நல்லா கவனிக்கணும், நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே தான் அறுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ நம்ம மாங்காய் மரத்தை விதைச்சிட்டு நம்ம அதில் இளநீரை தேங்கினோம்னா கிடைக்காது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அறுவடை பண்ண முடியும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்முடைய விதைக்கிற விதை நல்ல காரியங்களாக இருக்கும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 6, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், மாம்சத்திற்கு என்று மாம்சத்தின் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப மாம்சத்துக்கென்று விதைக்கிறவர்கள் மாம்சத்தின் கிரியைகளை தான் அறுப்பாங்க. ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் ஆவியின் கனியாக ஜீவனை ஆண்டவர் அறுக்க உதவி செய்வார். அப்ப நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அறுவடை பண்ண முடியும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சரி ஓகே. அப்போ யார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டான், பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் 27 காரியங்களை சொல்லி இருக்கிறார். நீங்க வீட்டில் போயிட்டு இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னா நம்ம எங்க வர முடியாதுங்க? தேவ ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. சரி, யார் தேவ ராஜ்யத்துக்குள்ளே வருவாங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் இல்லாதபடிக்கு ஒரு மறுபிறப்பு அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப யார் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்? மறுபடியும் பிறந்த அனுபவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அல்லேலூயா. மறுபடியும் பிறந்தவர்கள்லாம் ஒரு அலையில சொல்லுவோம், மறுபடியும் பிறக்க போகிறவங்க ஒரு அலையில சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, கண்டனால அப்ப யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கலையோ அவங்கெல்லாம் இன்னும் என்ன பண்ணல? பிறக்கவே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எப்போ வரும்? ஞானஸ்நானத்துல தான் ஆண்டவர் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தனை பண்ணாரு, தருகிறார். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மறுபிறப்பு என்பது எப்போ நமக்குள்ளே உருவாகுது அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்று எப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அப்போவே உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு மறுபிறப்பை கொடுத்துறாரு. நல்லா கவனிக்கணும். ஒரு மறுபிறப்பு ஆண்டவர் என்ன பண்றாங்க? கொடுத்துறாரு. எப்ப இயேசுவை
நான் விசுவாசிக்கிறேனோ அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தனிப்பட்ட ஒரு உறவு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நல்ல கவனிக்கணும். இதுவரை சொல்லாத ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எப்போ நீங்க இயேசுவை எனக்காக இயேசு கல்வாரி சிலுவையில மரிச்சாருன்னு நீங்க உங்க உள்ளத்துல விசுவாசிக்கிறீங்களோ அப்பவே கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா ஒரு மறுபிறப்பு ஆண்டவர் கொடுத்துட்டார். அந்த மறுபிறப்பு எப்போ பூரணம் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு போதகர் உங்களை அங்கீகரிக்க வேண்டும், சபை உங்களை அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம தனிப்பட்ட முறையில் எனக்கும் தேவனுக்கும் தெரிஞ்சா போதும். ஆனா அந்த ரட்சிப்பை சபை எப்போ உறுதிப்படுத்துது அப்படின்னு சொன்னா ஞானஸ்நானத்தால் தான் உறுதிப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் பிறக்கும் பொழுதே இப்படிதான் பிறக்கிறாரு, பரிசுத்தமா தான் பிறக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது சொல்றாரு, எல்லா நீதியையும் நிறைவேற்ற இப்பொழுது இடம் கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீதியை நிறைவேற்றணும்னு சொன்னா முதல் ஸ்டெப் என்னன்னா ஞானஸ்நானம். அல்லேலூயா. இப்போ இந்த 40 நாள் முடிவில் நமக்கு ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைங்க சபை உங்களை அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். போதகர் அங்கீகரிக்க வேண்டும். அப்போ அங்கீகரிப்பதற்கு அடையாளமாகத்தான் என்னென்ன ஞானஸ்நானம். எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் கேளுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ நீதி என்ன அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபிறப்பின் அனுபவம் எந்த மனுஷனுக்கு இருக்கிறதோ அவன் முதலாவது பரலோக ராஜ்யத்திற்கு, தேவ ராஜ்யத்திற்குள்ளே நுழைவதற்கு நுழைவு சீட்டை பெறுகிறான் அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நுழைவு சீட்டை வச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் டிராவல் பண்றேன். இப்ப உதாரணத்துக்கு சென்னையிலிருந்து நான் பெங்களூர் போறேன் அப்படின்னு சொன்னா சென்னையிலிருந்து பெங்களூருக்கு நான் டிக்கெட் எடுத்துருக்கணும். அந்த டிக்கெட்டை நான் எதுலையும் பாதுகாக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பெங்களூர் போய் சேர்ந்து நான் எந்த காரியத்துக்கு போறேனோ அதுவரை என்னுடைய டிக்கெட்டை நான் என்ன பண்ணணும், நான் பாதுகாத்து கொள்ளணும். அதே போலதான் ரட்சிப்பை, தேவன் கொடுத்த அபிஷேகத்தை நம்ம பரலோக ராஜ்யம் போகிற வரை, தேவ ராஜ்யத்துக்குள்ளே போகிற வரை நம்ம அதை பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. சில பேர் என்ன செய்கிறார்கள், ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள், ஆனால் அதை என்ன செய்யறதில்லை, பாதுகாத்து கொள்றதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப நான் பிள்ளையை பிறந்துட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம சின்ன பிள்ளைகளை போல இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாதுங்க, நம்ம பிரவேசிக்க முடியாது. மார்க் 10:14-15 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இயேசு அதை கண்டு, மார்க் 10:14 வாசிக்கமா? இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அல்லேலூயா. அப்ப சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் நம்ம எங்க போக முடியாது, தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அப்ப இரண்டாவது குவாலிஃபிகேஷன் என்ன, தேவ ராஜ்யத்துக்குள்ளே நான் போக வேண்டுமானால் நான் சிறு பிள்ளையை போல மாறணும். அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க, எந்த ஒரு கவலையும் இருக்காது அதுக்கு. அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பண்ணாலும் அவங்க பாட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம எப்படி மாறணும், சிறு பிள்ளைகளை போல மாறணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காட்டுக்கே ராஜா சிங்கமானாலும் நோவா பேழைக்குள்ள எப்படி தான் இருக்கணும், நான் சிங்கம் தான் அப்படின்னா என்ன ஆகும், பேழை கவுந்துரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப கவனிங்க, வெளியில மிருகங்களுடைய சுபாவங்கள் எவ்வளவு என்னால இருக்கலாம், ஆனா பேழைக்குள்ள வரும்பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிறது போல சிறு பிள்ளைகளை போல மாறிடும்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆமென். அப்ப சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாற்றப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு நீங்க தகுதி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ முதல்ல பிறக்கிற அனுபவம், இரண்டாவது பிள்ளையினுடைய அனுபவம், மூன்றாவது நல்ல உழைப்பாளியின் அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 62வது வசனத்திலே வாசிக்கும் போது, லூக்கா 9:62, அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கைகளை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உடையவன் அல்ல என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப கலப்பையின் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க கூடாது. அல்லேலூயா. இப்ப நம்ம முதல்ல குழந்தைகளா பிறந்தோம், பிள்ளைகளா மாறணும். இப்ப எங்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா உள்றதுக்கு வந்துட்டோம், வேலை செய்ய வந்துட்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேலை செய்ய நம்ம வந்துட்டோம். இப்ப வந்த பிறகு கலப்பை மேல கையை வச்சுட்டு திரும்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்ப அவனுடைய கவனங்கள்லாம் எதுவா இருக்கணும், உள்றது மேல இருக்கணும். கலப்பை மேல கை வச்சுவே அந்த உள்றது காரியங்கள் தான் போனோம். ஒருவேளை அவன் பின்னாடி பார்த்தானா என்ன ஆகும்? இப்போ ஒரு விவசாயி உழுது கொண்டே இருக்கிறார், அவன் பின்னாடி திரும்பி பார்க்கறான்னா அவனுடைய நிலைமை என்ன அப்படின்னா கால் கட்டாயிடும். கால் ஆயிடும். ஏன்னா அவங்க உளுந்து போறவங்க, அந்த மண்ணை உள்றவங்க ஒரு பெரிய ஒரு கூர் மாதிரி ஆணி இருக்கும், அது உள்ள வந்து பூமி அப்படியே அப்படியே பொங்கட்டு போயிட்டே இருக்கும். ஒருவேளை நம்ம திரும்பி இப்படி பார்த்தா நம்ம கால் எங்க போயிடும், அந்த இதுக்குள்ள போயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அப்போ நல்லா கவனிக்கணும். கலப்பை மேல் கை வைத்தவங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் தேவ ராஜ்யத்துக்குள்ள நான் போகிற வரை நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன். அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ள வந்துட்டேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இனி நான் பின்னாடி நான் என்ன பண்ண மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அதுமாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை உலகம் நம்ம பின்னாடி இருக்கணும், சிலுவை நம்ம முன்னாடி இருக்கணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நீ புதுசா பிறந்த அனுபவத்துக்குள்ள இருக்கணும், ரெண்டாவது பிள்ளைகளை போல மாறணும், மூணாவது கலப்பை மேல நான் கை வச்சுட்டு நான் பின்னாடி திரும்பி பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சிந்தைக்குள்ள போ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுமாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவராஜ்யத்துக்கு போக இன்னும் வேற என்ன தகுதி வேணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் என்ன வாசிக்கும் போது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் வாசிக்கும் போது, மத்தேயு 10:40 கொடுங்க, 40 கூட வாசிக்கும். 40ஆம் வசனம், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் குடிக்க கொடுக்கிறவனுக்கு தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அதற்கேற்ற பலனை அடைவான். அப்ப ஆண்டு சொல்றாரு, நீங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை நீங்கள் பெறாமல் போவதில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நீங்கள் கொடுக்கிற ஒரு டம்ளர் தண்ணி ஆனாலும் அது எங்க கணக்கில் போடுங்க, பரலோக ராஜ்ய கணக்கில் போகுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் செலவு பண்ணுகிற ஒவ்வொரு பணங்களும், நீங்கள் செலவு பண்ணுகிற உங்களுடைய உழைப்புகள், நீங்கள் செலவு பண்ணுகிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் செலவு செய்கிறீர்கள் என்று சொன்னால் அது தேவனுடைய கணக்கில் போய் சேர்ந்து. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ ராஜ்யத்துக்குள்ள போகும்பொழுது எல்லாரும் நிற்க வச்சு ஆண்டவர் 2 குரூப்பா பிரிப்பார். எத்தனை குரூப்பா பிரிப்பாங்க? 2 குரூப்பா பிரிப்பார். 2 குரூப்பா பிரிச்சு கர்த்தர் 2 பேருக்கும் கர்த்தர் பலனை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது ராஜா தனது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
இப்போ 2 குரூப்பா பிரிச்சிட்டார் ஆண்டவர். எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் 2 குரூப்பா பிரிச்சிட்டார். ஒரு குரூப்பை வலது பக்கம் நிக்க வச்சிட்டார், ஒரு பக்கம் இடது பக்கம் நிக்க வச்சிட்டார். இப்போ வலது பக்கத்தில் நிக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வாசிப்போம். வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் எப்போ உருவாக்கிட்டார்? அத தேவ ராஜ்யத்தை எப்போ உருவாக்கிட்டாரு? உலகம் உண்டாவதற்கு முன்னவே. அல்லேலூயா. புரிஞ்சுதன்றவர்கள் அவர்களே சொல்லுவோம், ஏன் புரியலன்றவர்கள் அவர்களே சொல்லுவோம். அப்போ ஆண்டவர் தேவ ராஜ்யத்தை உலகம் உண்டாவதற்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. நல்லா கவனிக்கணும். இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இப்போ என்ன நடக்குது, யாரெல்லாம் அதில் வரப்போறாங்கன்னு பார்த்துக்கிறார். அல்லேலூயா. இப்போ கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டாரு. கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணாரு? அவுட் பண்ணிட்டாரு. யாரெல்லாம் அதுக்குள்ள வருவாங்க அப்படின்னு தொடர்ந்து வாசிப்போம். பசியா இருந்தே எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பசியா இருந்தேன், எனக்கு என்ன பண்ணீங்க? போஜனம் கொடுத்தீங்க அப்படின்ட்டு. நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தே சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தே எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தே என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள். அல்லேலூயா. அவங்க கேட்பாங்களா, இதெல்லாம் எப்பொழுது ஆண்டவரே நாங்கள் செஞ்சோம்? அப்ப நல்லா கவனிக்கணும். இவங்க செஞ்சதே இவங்களுக்கு என்ன பண்ணல தெரியல. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. இவங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. சாப்பாடு கொடுத்துருக்கிறாங்க, தண்ணி கொடுத்துருக்கிறாங்க, வஸ்திரம் கொடுத்துருக்கிறாங்க, விசாரிச்சிருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவரிடம் இவங்க பதில் கேட்கறாங்க, ஆண்டவரே இதெல்லாம் எப்பொழுது உமக்கு செய்தோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம செஞ்சது நமக்கே தெரியல, ஆனா அங்க போகும்போது தெரியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சர்வ சங்க குடும்பத்துல உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் இருக்கிறாங்க. நீங்க அவங்களை போய் பார்க்க போறீங்க, அவங்களுக்கு விசாரிக்கிறீங்க, ஜோம் பண்றீங்க அப்படின்னா அதை எங்க ஆண்டவர் எழுதி வைக்கிறாரு? அவர் ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த டைம்ல நீ என்ன விசாரிச்ச அப்படின்னு ஆண்டவர் எழுதுற. அல்லேலூயா. அப்ப எப்படின்னா பவுல் சவுலா இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த தான் போனான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்ன? அப்ப யாரை துன்பப்படுத்தினாம? சபையை துன்பப்படுத்தினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நல்லா கவனிக்கணும். நம்ம கொடுக்கறதா இருந்தாலும் சபையில கொடுக்கும் பொழுது அதெல்லாம் எங்க போய் சேர்ந்துங்க? பரலோகத்தில் ஆண்டவர் அக்கௌண்ட்ல போய் சேருது. அப்ப கடைசியில நியாயம் தீர்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தேவ ராஜ்யத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் யாருன்னா, நான் பசியா இருந்தேன், என் பசியை ஆறுதலீங்க. நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு என்ன பண்ணீங்க? வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் காவலில் இருந்தேன், நீங்க என்னை விசாரிக்க வந்தீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரிச்சீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நீதிமான்கள் அவங்க தேவ ராஜ்யத்தில் போகும் பொழுது இதெல்லாம் அவருக்காக அவர்கள் செய்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 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 சிஸ்டத்தை வச்சுதான் 1ஆம் நூற்றாண்டு சபை இயங்கியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நல்லா கவனிக்கணும். நீங்க வீட்டில் போய் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் தரேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. இந்த ஃபுல்லா வாசிக்கும் பொழுது சபையில கர்த்தருடைய பிள்ளைகளை யாரெல்லாம் விசாரித்தார்களோ, யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு வசனம் நான் வாசிங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஒன்று வாசிங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியது
இல்லை என்று சொல்கிறார். அப்ப பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ அந்த காலகட்டத்தில் 1ஆம் நூற்றாண்டுல சபையில கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இருந்தார். சபை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாரும் ஒன்று சேர்ந்து தர்ம சகாய பணத்தை என்ன பண்றாங்க, சேகரிச்சாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்ம கூட இப்போ வருஷத்துல 2 முறை நம்ம தர்ம சகாய பணத்தை என்ன பண்றோம், சேகரிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ இந்த தர்ம சகாய பணத்தை எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, மன விருப்பத்தோடு கொடுத்தாங்க. இது தேவனுக்காக தருகிறேன் என்று சொல்லி அவர்கள் உற்சாகமாய் கொடுத்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப ஆண்டவர் சொல்றார், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னார். அப்ப அன்றைய கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் உற்சாகமாய் கொடுக்கிறார்களோ அதில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இதெல்லாம் எங்க போய் சேருது அப்படின்னு சொன்னா, பரலோக அக்கௌண்ட்ல ஞாபக புத்தகத்துல கர்த்தர் நீங்க கொடுக்கிற ₹1 ஆனாலும் சரி, ₹1,00,00,000 ஆனாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த அக்கௌண்ட்ல எழுதி வச்சுட்டே இருக்குது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாரி இறைத்தவன் ஆண்டவர் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. விதைக்கிறவர்களுக்கு விதையும் புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை வளைத்து உங்களுக்கு விதையை அளிக்க அள்ளி பெருக்கப்படுகிற தேவன் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கப்பட்ட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கொடுக்க 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 கர்த்தருடைய தேவ திட்டம் நிறைவேறும். தேவ திட்டம் நிறைவேற 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 பரலோக ராஜ்யம் நிரம்பும். கர்த்தர் உங்களை தேவ ராஜ்யத்திற்கு உங்களை தகுதிப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 9:12 சொல்லப்படுகிறது, இந்த தர்ம சகாய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேக தேவனை ஸ்தோத்திரிப்பதினாலே சம்பூர்ண பலனுடையவராய் இருக்கிறது என்று சொல்லி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்கு பெருக செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கொஸ்டின் அவுட் ஆயிருக்கு. அல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும், யாரெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி, அப்போ போக முடியுற லிஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிடணும், வந்துடணும். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆச்சு தெரிஞ்சோம் நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உடனே நம்ம என்ன பண்ணணும், அந்த காரியம் எல்லாம் நம்ம செய்கிறவர்களாக நம்ம மாற்றப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம தேவ ராஜ்யத்தில் இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருந்தால் நீங்கள் தேவ ராஜ்யத்தில் போக முடியும், பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. அழிந்து போகிற உலக பொருட்களாலே நம்ம நண்பர்களை நம்ம என்ன பண்ணுவோம், சம்பாதிப்போம். பரலோக ராஜ்யத்தில் நம்ம எல்லாரும் சேர்ப்போம். தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றும். கற்றுக் கொடுத்த வார்த்தைகளால் கர்த்தரை